போகிறோம் அப்படின்னா மோனார்ச் 1000 ப்ளஸில் செமி மாடலுங்கிறது பார்த்திங்கன்னா காட்டாப்பில் பார்த்தீங்கன்னா காட்டா பாக்ஸில் ஒரு போர்டு வரும், கம்யூனிகேஷன் போர்டு வரும். அந்த போர்டு வந்துன்னா செமி மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த செமி மாடல் காட்டா போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் வயரிங் கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 ஷெடியூல் இருக்கும். ஸோ TP1 அண்ட் TP2. TP1ங்கிறது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்துட்டு காட்டா பாக்ஸில் இன்னில் கொடுப்போம். ஸோ இன்னில் கொடுக்கும்போது இது கம்யூனிகேஷன் ஆகும். இந்த கம்யூனிகேஷன் ஆகி ஸோ நம்ம TP2ங்கிறது இந்த காட்டா பாக்ஸில் உள்ள அவுட்புட்டு. இதை எடுத்து தான் நம்ம வந்துட்டு நம்ம காட்டாப்பில் உள்ள ஃபேன், லைட், டோர், டிரைவ், ரீட் சுவிட்ச் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் TP2ல் இருந்து. சரிங்களா? இப்போ நம்ம காட்டாப்பில் உள்ள TP1 கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பேனலில் இந்த TP1, TP2, TP3, TP4, TP5, P4 இதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து தான் நம்ம காட்டாப்பில் TP1ல் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான வயரிங் டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம்லேயே இருக்குது நமக்கு. ஸோ இப்போ அங்கே காட்டாப்புக்கு வந்துட்டு என்னென்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ காட்டாப்பில் பார்த்திங்கன்னா TP1ல் கொடுத்துருக்கோம் பாருங்கள். UPS பேஸு, UPS நியூட்ரல். இது பார்த்திங்கன்னா நம்மள P4லேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை தான். ஸோ அடுத்து CRCF பார்த்திங்கன்னா கார்ட் ஆஃப் சேஃப்டி, இதுவும் கண்ட்ரோல் பேனல் தான் வருது. ஸோ CLK2 பார்த்திங்கன்னா கார் டோர் சேஃப்டி. அதுக்கப்புறம் ப்ளஸ் 24 வோல்ட்டு, மைனஸ் 24 வோல்ட்டு, கேன் ப்ளஸ் மைனஸு. இது பார்த்திங்கன்னா இந்த கார்ட் ஆஃப் போர்டுக்கு, இந்த போர்டுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன், அது ரீட் சுவிட்சு, இவ்வளோ தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இன்புட் சப்ளை இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம் இந்த கார்ட் ஆஃப் போர்டுக்கு. ஸோ இப்போ கண்ட்ரோல் பேனலில் வந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்து நம்ம காட்டா பாக்ஸில் TP1ல் இன்புட்டில் கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ இந்த கனெக்ஷன்லாம் கொடுத்த பிறகு நம்ம காட்டா பாக்ஸில், அதாவது கண்ட்ரோல் பேனலில் நார்மல் போட்டுட்டு காட்டா பாக்ஸில் இன்ஸ்பெக்ஷன் போட்டோம் அப்படின்னா லிஃப்ட்டு வந்துட்டு காட்டா பாக்ஸில் வந்து அப் டவுன் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம பேராமீட்டர் செட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மல் போட்டோம்னால செட் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு அதில் நார்மல் வச்சுருக்கோம். ஸோ காட்டா பாக்ஸில் நார்மல் செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதில் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் போயிட்டு இந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பேராமீட்டர், ஸோ F6ல் 66 போகணும். 66 போனோம்னா இந்த வேல்யூ இருக்கும். ஸோ இந்த வேல்யூ இருக்கும்போது நம்ம கீபேடில் உள்ள அப் ஆரோ பட்டன், இந்த அப் ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா P001ன்னு இருக்கும். இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வேறு வேல்யூ இருக்கும். இப்போ P0ல் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இந்த வேல்யூ செட் பண்ணோன்னா என்ட்ரு கொடுத்துடணும். என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள், PRG. இப்போ வந்துட்டு P0ல் வந்துட்டு 1 செட் பண்ணணும். இந்த மாதிரி 1 செட் பண்ணால் தான் காட்டா பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப் டவுன் ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ P001 செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பேக் வர்றோம். PRGன்னு இருக்கு பாருங்கள், கீபேடில் PRG இருக்குல்ல, இது PRGயை ப்ரெஸ் பண்ணுறோம். வெளியில் வந்துடும். வெளியில் வந்த பிறகு நம்ம இப்போ கண்ட்ரோல் பேனலில் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, காட்டா பாக்ஸில் நார்மல் இருக்குது. இப்போ அப்போ ப்ரெஸ் பண்ணுறோம், லிஃப்ட் மூவ் ஆகும். இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மூவ் ஆனது. கண்ட்ரோல் பேனல் ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு அப் டவுனும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ காட்டா பாக்ஸில் நம்ம இன்ஸ்பெக்ஷன் மாற்றிடலாம். காட்டா பாக்ஸில் இன்ஸ்பெக்ஷன் மாற்றிடுவோம். கண்ட்ரோல் பேனலில் நார்மல் மாற்றியாச்சு. ஸோ இப்போ காட்டா பாக்ஸில் நம்ம டவுன் பண்ணுறோம், லிஃப்ட் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி காட்டா பாக்ஸில் அப் எடுக்கிறோம், ஒர்க் ஆகுது. இப்போ ப்ராசஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காட்டா போட்டு கண்ட்ரோல் பேனல் வயரிங் கொடுத்த பிறகு நம்ம கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி ஆகணும். ஸோ F6ல் 66 என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வேல்யூ இருக்கும், அதில் பிட்டு மாற்றணும். கீப்பரில் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா P0001 என்ட்ரு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ காட்டா பாக்ஸில் கம்யூனிகேஷன் ஆகி காட்டா பாக்ஸில் வந்துட்டு அப் டவுன் எடுக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காட்டா போட்டு கண்ட்ரோல் பேனலுக்கு வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பேராமீட்டர். ஓகே, தேங்க்யூ.